இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மனதார நினைச்சு கொண்டு முருகா போச்சின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாசாணியம்மன் கோவில் எங்கே இருக்குது, இந்த ஆலயத்தில் அப்படி என்ன சிறப்பு, இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த மாசாணியம்மன் ஏற்படுத்துவா, நீதி வழங்கக்கூடிய அம்பாளாக இருக்கக்கூடிய மாசாணியம்மனுடைய முழு கோவில் தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் தென்னை மாறுங்கள் மலைகள் சூழ இயற்கை அழகை கொஞ்சக்கூடிய இடத்துல தான் இந்த மாசாணியம்மன் மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய அம்பாளின் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லா கோயிலிலும் நின்ற நிலை இல்லைன்னா அமர்ந்த நிலையில தான் அம்மனை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆசாணியம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா 17 அடி சயன கோலத்தில் அருள் புரிகிறா இந்த அம்பாள். அம்மனின் காலடியில் இருக்கக்கூடிய அசுரன் மகுடாசுரன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஆடி மாசி மாதங்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமின்னு இல்லாமல் எல்லா நாளிலும் பக்தர்கள் குவியும் இடமாக இந்த மாசாணியம்மன் கோவில் மாறியிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொருள்களை களவு கொடுத்து கடன் பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், பகைன்னு மனக்குறையோடு வரக்கூடிய பக்தர்கள் அங்குள்ள நீதிக்கல்ல மிளகாய் அரைச்சு பூசி நீதியை வேண்டும் என்றார். இங்கு வழிபடக்கூடிய பக்தர்கள் கோயிலை விட்டு செல்லும் போது மனக்குறை இறக்கி வச்சுட்டு தான் செல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய குறையை நீக்கியதும் 90 நாட்கள் கழித்து கோயிலுக்கு வந்து மாசாணியம்மனுக்கு நினைக்காப்பு செய்து பார்த்திங்கன்னா நிறைவடைய செய்கிறாங்க. நீது மட்டும் இல்லைங்க, பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கூறி கோயில் இருக்கக்கூடிய மரத்தில் மஞ்சள் பூசியோ எலுமிச்சை பழத்தை கட்டுதல்னு பக்தர்கள் வழிபாடுகிறாங்க. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலைக்கு அருகில தான் இந்த மாசாணியம்மனுடைய கோவில் இருக்கு. ஆலியாரும் உப்பராரும் ஓடை சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு. கோயிலில் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ இல்லை நின்ற கோலத்திலோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் மட்டும் 17 அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டோடு படுத்த நிலையில் அருள்பாலிக்கிறார். இங்கு பார்த்தீங்கன்னா இவளுடைய காலடியில் ஒரு அரக்கன் இருப்பான். அம்மனுக்கு மயான அம்மன்னு வேறு பெயரும் உண்டுங்க. 4 கைகள்லையும் ஒரு கையில் பாம்பு, ஒரு கையில் நெருப்பு கிண்ணன்னு, ஒரு கையில் குங்குமம் அடங்கிய கிண்ணன்னு, திரிசூலம் ஆகியவற்றை பிடித்திருப்பா. பலரால் குடும்ப குலதெய்வமாக வணங்கக்கூடியவள் தான் இந்த மாசாணியம்மன். மாசாணியம்மன் தாங்க அதிபராசக்தியின் அவதாரமாக பார்ப்பதால நீதிக்கல் மற்றும் சன்னதி கோவிலுக்கு மகா முனியப்பன் 2 தெய்வங்கள் சன்னதி கோயிலுக்கு உள்ளேயே அமைந்திருக்குங்க. 3 வகையான புராண கதைகள் உண்டுங்க இந்த ஆலயத்திற்கு. அம்மனே தொழுபவங்களுக்கு பில்லி சூன்யம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவங்க ஒரு முறை இந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கிட்டு வந்தாலே அத்தனை விதமான கஷ்டங்களும் நோய்களும் துன்பங்களும் நீங்கன்னு சொல்வாங்க. பொன் பொருள் நகைன்னு திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லைன்னு கூறுபவங்களோடக்கு உள்ளவங்க ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவாங்க. துரோகம் செய்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டு விடுவாங்க. அப்படி கேட்கவில்லை என்றால் அவங்க உடல் மிளகாய் தேய்ந்து போல பார்த்திங்கன்னா எரியுன்னு நம்பிக்கை உண்டுங்க. அப்படியே அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகம் செய்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறாங்க. இந்த அம்பாளினுடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த ரிஷியகுமாரிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பல வரங்களை பெற்றாரு. தன் உடலையே திரியாக்கி எரித்து காயத்ரி மந்திரத்தை போதித்தவருங்க. இத்தகைய தவசீல ராஜ ரிஷின்னு பட்டம் பெற்று விஸ்வாமித்திரர்னு பெயரோடு விளங்கி வந்திருக்காரு. இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது தடாகை என்ற ராட்சசி அவருடைய தவத்திற்கு இடையூறு செய்தார். தடகையை பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து பல வரங்களையும் பலத்தையும் பெற்றவள். மேலும் ராவணனிடம் இருந்து பல பார்த்தீங்கன்னா சக்திகளை பெற்றவள்னே சொல்லலாம். தடாதகையை அழிக்க வேண்டும்னே
தசரதனின் மகன்கள் ராமர் லட்சுமணன் அழைத்து கொண்டு வந்தாங்க. எப்படி அழிப்பதுன்னு ராமர் யோசித்திருக்காரு. பிறகுதாங்க இதனை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர், இவள் பெண்ணே அல்ல, இவள் ஒரு ராட்சசின்னு சொல்லி அவளை வதம் செய்யுமாறு வேண்டியிருக்காங்க. அப்படி வதம் செய்வதற்கு முன்னாடி ராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்தாங்க. ஈஸ்வரியும் ராமருக்கு முன்னாடி தோன்றி தடாதகையை எப்படி வதம் செய்ய வேண்டுன்னு சூட்சமங்களை சொன்னாங்க. அதன்படி மண்ணால் ஈஸ்வரி ரூபத்தை உருவாக்கி வழிபட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மண்ணினாலே செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழித்து வீட்டு பிறகு தடாகையை வதம் செய்யுமாறு சொன்னாங்க. அதே போல் ராமரும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து தடாதகையை வதம் செய்ய சென்றார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மண்ணல் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறுத்தாங்க. தடாதகையை வதம் செய்த பின்னா ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம், அது அங்கே இருக்கட்டும்னு சொல்ல ராமரின் கைகளால் உருவானவர் தான் இந்த மாசாணியம்மன். இரண்டாவது ஒரு தகவல் என்னன்னா, ஆனைமலைக்கு அருகே இருக்கக்கூடிய அழகிய ஒரு கிராமத்தில் மனமுந்த தம்பதியர் வாழ்ந்து வந்திருக்காங்களா. அவங்க ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. அப்படி வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றதாங்க. கணவன் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட போகாமல் அங்கேயே இருந்துட்டாங்க. பிறகு பார்த்திங்கன்னா வீடு கூட செல்லாமல் பிரசவத்திற்கு தன் கணவன் முன்னிலையே நடத்தி கொள்ள விரும்பியிருக்கா. பிறகு என்ன நடந்திருக்குன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பிரசவ காலத்தில் பிரசவ வலி அதிகமானுச்சு. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவனும் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று அசுவாசப்படுத்திட்டு மருத்துவச்சி அழைத்து வர கிளம்பினாங்க. அந்த சமயம் மனைவி தனியாக விட்டு செல்வதற்கு அவனுக்கு பயம். இதன் வழியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவதுன்னு மனைவியை தனியாக விட முடியாது. அடுத்த காடு வனவிலங்கு அதிகம் இருக்கு, அருகில மனிதர்கள் யாரும் இல்லையேன்னு செய்வதுன்னு தவித்து கொண்டிருந்தாங்க. அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி 2 கால் தொலைவில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு நான் செல்வேன், அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறாங்க, அவர் முற்காலமும் உணர்ந்தவர், தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறிய சிறப்பானவர்ன்னுட்டு நன்கு மருத்துவர் பார்த்திங்கன்னா செய்வாருன்னு அவரிடம் செல்வேன், கஷ்டப்பட்டு தான் தங்களுடன் நடந்து வருகிறேன்னு சொல்லிட்டு பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணித்தாங்க. பொதுவாக நடந்து ஒரு தூரம் வந்து சேர்ந்து விட்டாங்க. அதற்கு மேலே அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. சற்று தூரத்தில் பார்த்த விளக்கு ஒளி தெரிஞ்சிச்சு. அதே சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மருத்துவச்சி இருப்பாங்க, தயவு செய்து அழைத்து வாருங்கள் சொல்ல, நான் எங்கு போக மாட்டேன், இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன்னு கூறியபடி சொன்னாங்க. கணவன் வேறு வழி இல்லாமல் அவனை அங்கு அமர வச்சுட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான். மிகுந்த மன வருத்தத்தோடு வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டிருக்காரு. அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவரிடம் மருத்துவ சாதனைகளை உபகரணங்களை எடுத்துக்கொண்டு மனைவி இறந்த இடத்திற்கு வந்தாங்க. அங்கு வந்து பார்த்த போது மனைவியை காணல. இது என்ன இறைவா சோதனை, மனவேதனைன்னு வருந்தி தேடினாங்க. தூரத்தில் மனைவியின் குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டாங்க. இதை கண்ட மருத்துவச்சி, நான் கண்ட கனவு பழித்து விட்டதுன்னு, கனவு நிஜம் ஆகிவிட்டதே என்பதால் கதறி அழுத அவன் அந்த மருத்துவச்சியிடம், அம்மா நான் தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டதுன்னு சொல்கிறீங்க, தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள், என்ன நடந்ததுன்னு கேட்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடனே அவர், நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்து உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது. அது ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ஓட முடியல. காரிய உருவத்தோடு கெஞ்சினால் அவள் அந்த கோர உருவமும் விடாமல் அவளுடைய பார்த்திங்கன்னா துரத்தியது. அந்த நேரம் அவளுடைய புராத காலம். அவள் அங்கிருந்து மரட்டுச்சாணியின் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள். அந்த நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானொலி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசம் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயோடு கைகளில் வேலோடும் ஆயுதங்களோடு அந்த கரிய கொடி உருவத்தை நோக்கி வந்து தன்னுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுது.
இதுவே தன் கண்ட கனவுன்னு மருத்துவ மூதாட்டி அவளிடம் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இழந்த அனைத்தையும் செல்வத்தை மீட்க ஒரு முறையாவது இந்த மாசாணி அம்மன் ஆலயத்துக்கு சென்று நடுக்கல்ல பார்த்தீங்கன்னா மிளகாய் அரைத்து பூசி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா மாசாணி அம்மனே போற்றின்னு ஓம் சக்தியே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.